வணக்கம். என் பேர் பிரதீப். ஆக்டரு. சின்ன ஒரு டிஃபன் கடையும் வச்சுருக்கேன் இங்கே பாலக்காட்டில். இப்போ நானும் ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் ஜாதகம் பார்ப்பேன் ஜோசியர்கிட்ட போயிட்டு. எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஜாதகம் பார்ப்பேன். என்னோடய இது இப்போ எப்படி இருக்குது, என்ன ஏது, அதை பார்த்து தான் ஒவ்வொரு நாளும் நான் டைம் பார்த்து இது பண்ணி தான் எல்லா காரியமும் நடத்துறது. அப்போது ஜோசியர்கிட்ட போகும்போது எப்படியும் மினிமம் 1000 ரூபா ஒரு வாட்டி ஜோசியம் பார்க்கணுன்னா 1000 ரூபா ஃபீஸ் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். அவள் கிட்டத்தட்ட 1000 கணக்காக ஆயிருக்கும். இப்போ 1 லட்ச ரூபா மேலே கிட்ட போயிருக்குன்னு வைங்க. ஆனால் இப்போது சோஷியல் மீடியாவில் நில மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபேஸ்புக் பேஜிலும் இன்ஸ்டாகிராம் பேஜிலும் பார்த்துட்டு அப்போ கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட கஸ்டமர் கேர்கிட்ட பேசி அதுக்கப்புறமா என்னோடய ஜாதகம் அனுப்பலை. என்னோடய டேட் ஆஃப் பர்த்து, ஊர், எந்த டைமில் பிறந்தேன், இதெல்லாம் அமுச்சு விட்டுட்டு 24 மணி நேரத்தில் அவங்க ஜாதகம் அனுப்பிச்சாங்க எனக்கு பிடிஎஃப்ல வாட்ஸ்அப்பில். அதை ஒரு நாள் இருந்து ஃபுல்லாக படித்து பார்த்ததில் என்ன நடந்தது, எப்படி இருந்தது, இப்போ என்ன நடக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுது, எல்லாம் துல்லியமாக. ஏன்னா ஜோசியர் கூட அந்த மாதிரி கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. பாதி மூடி வச்சுருவாங்க, நல்லது மட்டும்தான். அதுவும் நல்லதில் 100க்கு 80% தான் சொல்லுவாங்க, 20% சொல்ல மாட்டாங்க. ஏன்னா திருப்பி அவங்கக்கிட்ட வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த நில மாஸ்டர் ஜாதகத்தை அவங்க கணிச்சு கொடுத்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தி ஆச்சு. எனக்கு திருப்தினா என்னன்னு சொல்கிறது, 100க்கு 200% திருப்தி எனக்கு. என்ன நடந்தது அது கரெக்டாக. இப்போ இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டேன். கண்டிப்பாக அது கஷ்டப்பட்டது தான், எனக்கு அது தெரியும். அப்போது இப்போது அந்த ஜாதகத்தை பார்த்து இந்த நாள் இப்போ இது செய்யலாம், இப்போ நாளைக்கு இது செய்யலாம், இப்போ நாளான்னைக்கு அது செய்யக்கூடாது, அந்த மாதிரி இருந்தேன். இப்போ நல்ல காரியம் இந்த நாளில் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அது செஞ்சு பார்த்தேன், கரெக்டாக துல்லியமாக நடக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி அவங்க நியூமராலஜி ரிப்போர்ட்டும் ஜென்ஸ் ரிப்போர்ட்டும் தனியாக ஆஃபர் பண்ணி ஆஃபர் ப்ரைஸில் போகுது. ஜாதகமும் ஆஃபர் ப்ரைஸில் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அப்போது ஜெம் ரிப்போர்ட்லேயும் சரி, நியூமராலஜி ரிப்போர்ட்லேயும் சரி, எல்லாம் கரெக்டான தெளிவான பதில் நம்மளுக்கு மன திருப்தியாக இருக்குது. இந்த ஜாதகம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜோசியர்கிட்ட போக வேண்டிய தேவையும் கிடையாது. உங்களுக்கு பணமும் மிச்சம். அது பணம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நிம்மதி தானே, பணம் செலவாகலை. உங்களுக்கு தேவை இருக்கும்போது, இப்போ நாளைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறீங்க, அப்போ அந்த ஜாதகம் நல்ல மாஸ்டரில் கொடுத்த அந்த ஜாதகத்தை, அந்த வருஷத்தை, அந்த டேட்டை பாருங்கள். பார்த்தோன்னா கரெக்டாக இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் பண்ணலாம், நல்ல நேரம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 200% இது வேலை செய்யும். இப்போ என்னோடய ஜாதகம் அந்த மாதிரி தான். அதனால் நில மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க துல்லியமாக பேசுவாங்க. கஸ்டமர் கேராலும் சரி, அவங்க சொல்லி இந்த மாதிரி சப்போஸ் ஜாதகம் வர்றதுக்கு பிடிஎஃபாக வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படியும் இதாக இல்லைன்னா கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ண டக்குன்னு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நல்ல மரியாதையாக பேசுகிறாங்க, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்ல மரியாதையாக பேசி நல்லா இது பண்ணுறாங்க. நீங்கள் ஃபோனு வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பிடிஎஃப் உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நில மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை, டேட் ஆஃப் பர்த்து, ஊர், டைமு எல்லாமே கொடுங்க. அவங்க கரெக்டாக துல்லியமான பதில் எல்லாம் A to Z கண்டிப்பாக அவங்க கொடுக்கறது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது தெய்வம்
நேராக வந்து சொல்கிற மாதிரி தான் நில மாஸ்டர் அவங்க கொடுக்குற ஜாதகம். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் நம்பி நில மாஸ்டரோட ஜாதகம் கணிக்கலாம். எந்த ஒரு ரிப்போர்ட்டும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா காரியம் வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள். நில மாஸ்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். முழு மரியாதையோட நல்லபடியாக அவங்க பேசுவாங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாது. சில கஸ்டமர் கேர்கிட்ட எல்லாம் பேசினேன்னா, சார் இப்போ வரும் சார், அப்புறம் வரும் சார், அப்புறம் வரும் சார், 2-3 நாள் தள்ளி போகும். ஏன்னா இவங்க அப்படி கிடையாது. நல்ல ஒரு இது. அதனால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜாதகத்தை வாங்குங்க. நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே புரியும். நன்றி, வணக்கம்.